வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போ உடற்பயிற்சியில் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம்னு சொன்னேன். காற்றோட்டம் முதல்ல கவனிங்க. காற்றோட்டம் எப்படி வருது? மூச்சு விடுறதுனால, மூச்சு இழுக்கிறதுனால வர்றது. அவ்வப்போது புதிய நல்ல காற்றாக இழுத்து விடணும். அப்படி இழுத்து விடுறதுக்கு நமக்கு நுரையீரல் இருக்குது பாருங்க, அது சில சமயம் நாம் தெரியாததுனால அலட்சியப்படுத்துறதுனால உட்கார்ற போது அல்லது சாதாரணமாக படுக்கிற போதெல்லாம் அது சரியாக இயங்காத சுருங்க விட்டுடுறோம். எங்கேயோ மனசில் வச்சுக்கிட்டு அப்படி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோன்னு வச்சுங்க, ஒரு பக்கத்தில் விரிவு இருக்காது, மூச்சு ஓடும், விரிவு இருக்காது. அந்த விரிவு இல்லைன்னா போதிய அளவு காற்று இழுக்கிறது இல்லை, ஆக்சிஜனை. அதனால் ஒரு பக்கம் சுருக்கமாகவே இருக்கும். அது தொடர்ந்து அதே சுருங்கை வர 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 நமக்கு தினந்தோறும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்காற்று, உள் சுவாசத்துக்குரிய காற்று குறைஞ்சிடும். அதனால் பல துன்பங்கள் ஏற்படும். அதற்காக நுரையீரலுக்கு பயிற்சி வேணும். எந்த பயிற்சியாக இருந்தாலும் நுரையீரலுக்கு பயிற்சி வேணும். அப்போ நுரையீரலுக்குன்னு எங்கே போய் நீங்கள் எடுத்து நுரையீரலை கொடுத்து இயக்க முடியுமா? அதுக்காக கையை காலை முறையாக எந்த பக்கம் நீங்கள் கையை அசைஞ்சால் நுரையீரல் விரியும் சுருங்குன்றது தெரிஞ்சுக்கொள்ளணும். அதுக்கு தான் இப்போது ஒரு ஆள் அப்படி குனிந்து எழுந்திருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அப்போ அதே நேரத்தில் நுரையீரல் அதுக்கு தகுந்தவாறு விரியவும் சுருங்கவும் ஏற்படும். உதாரணமாக கையை நீங்கள் மேலே தூக்குறீங்க, இப்போ மூச்சு விடுறீங்க, மூச்சு விட்டு பாருங்க, மேலே, அதாவது எக்ஸ்ட்ரீம் அப்பர் பார்ட் ஆஃப் த லங்ஸ் இயக்கம் வந்துடும். அதாவது கடைசியாக உள்ள மேல் பகுதி நுரையீரல் நல்லா இயங்கும். இப்படி வந்தால் அதே போல் இப்படி போட்டு செய்தால் கீழ்ப்பக்கம் நுரையீரல் நல்லா விரியும். இப்படி மாற்றி 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 நுரையீரல் சரியானபடி இயங்குவது முதல்ல செய்யணும். அதற்கு இங்கே என்ன செய்கிறோம் பார்த்தீங்கன்னா, மூச்சு பயிற்சி, நியூரோமஸ்குலர் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் என்ற ஒரு பயிற்சி மூலமாக நுரையீரலுக்கு முழுமையாக எல்லா பக்கங்களுக்கும் விரிவு கொடுக்குறோம். முதல்ல கையை சுற்றுறது, அதுக்கப்புறம் கையை மேலே தூக்கிறது, கீழே கொண்டு வர்றது, அதன் பிறகு ஒரு கையை இங்கே தொப்புள் மேலே வச்சுட்டு ஒரு கையை இப்படி வைக்கிறோம். இங்கே என்ன நடக்குது பாருங்க, இந்த பக்கம் இடது பக்கம் நுரையீரலை முன்பக்கம் அமைக்கிடுறோம், தடையாக போச்சு. அப்போ நீங்கள் மூச்சு விட்டால் இந்த பக்கம் பின்பக்கம் விரியும், இந்த பக்கம் முன்பக்கம் விரியும். அதே போல் மாற்றி விடுற போது இந்த பக்கம் முன்பக்கம் விரியும், பின்பக்கம் விரியும். அந்த மாதிரி நுரையீரலை முன்பக்கமும் பின்பக்கமும் கைகளை மாற்றி வைக்கிறதுனாலேயே இயக்கி விடுறோம். அதே போல் ரெண்டு கையும் காது மேலே வச்சு மூச்சு விட்டு பாருங்கள். அந்த மூச்சு என்ன ஆகுது? பின்பக்கம் நுரையீரலில் விரிக்கும். நீங்கள் விட்டு பார்த்தா தான் தெரியும். அப்போ பின்பக்கம் நல்லா விரியும் சுருங்கும், விரியும் சுருங்கும். ஒரு 5 தடவை செய்தோன்னு வச்சுங்க, எவ்வளோ காலமாக சுருங்கி இருந்தாலும் அது விரிய ஆரம்பிக்கும். அப்படி தினந்தோறும் ஒரு தடவை விரிய விட்டு சுருக்க வச்சுட்டோம்னா அதுவே பயிற்சி நாள் முழுவதும் முழுமையாக நம்முடைய நுரையீரல் இயங்க ஆரம்பிக்கும். அதே போல் ஒவ்வொரு பகுதியிலையும் மூச்சு சரியாக ஓடுறதுக்கு பார்த்துக்கணும். அதுதான் நுரையீரல் மூலமாக, அதை இயக்குவது மூலமாக, முழுமையாக விரிய விட்டு சுருங்க விடுவது மூலமாக நமக்கு போதிய ஆக்சிஜன் எடுத்துக்கொள்கிறதுக்கு நுரையீரலை நல்ல முறையில் வச்சுக்கொள்வோம். அதனால்தான் காற்றோட்டம் சரியாக இருக்கும். காற்றோட்டம் சரியாக இருந்தால் வெப்ப ஓட்டம் சரியாக இருக்கும், மின்சார ஓட்டம் சரியாக இருக்கும். அதன் மூலமாக உடலில் உள்ள எல்லா இயக்கங்களும் சரியாக நடைபெறும். அதனால் இந்த பயிற்சிகளில் முக்கியமாக காற்றோட்டம்
அதாவது நுரையீரல் பயிற்சி, உடல் பயிற்சி. அதாவது உடல் பயிற்சிகளில் நுரையீரல் பயிற்சி ரொம்ப நல்ல அவசியமானது. அது எல்லா பயிற்சிகள்லையும் நுரையீரல் ஒழுங்காக இயங்க செய்வாங்க. நீங்கள் சரியாக கவனிச்சிங்கன்னா அது. ஆனால் நுரையீரல் பயிற்சின்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எந்த பக்கம் கையாட்டினாலும் காலாட்டினாலும் அதுக்கு தக்கவாறு நுரையீரல் இயங்க ஆரம்பிக்கும் என்று கூறி, இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிற போது தினந்தோறும் என்ன 10 நிமிடத்தில் இருந்து 15 நிமிஷம் போதுமானது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குதே, இதுக்காக இந்த நுரையீரல் பயிற்சிக்காக 10-15 நிமிஷம் செலவச்சா என்ன? செலவழிச்சு தான் ஆகணும். அப்போ தான் உடல் நல்லா இருக்கும். இல்லையானா நாம் எல்லாருமே போதிய உழைப்பு எடுத்துக்கிறது இல்லை. இந்த காலத்தில் எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு வேலை செய்கிறாங்கன்னு வச்சுங்க, கிளார்க் வேலை, உட்கார்ந்துருக்காங்க, சும்மா உட்காந்து எழுதுறாங்க. எந்த அவயத்துக்கு என்ன இயக்கம் கொடுக்குறாங்க பாருங்க? ஒன்றும் இல்லை. பேசுறதோட சரி, கூச்சல் போடுறதோட சரி, வருத்தப்படுறதோட சரி, அல்லது அகம்பாக கொள்றதோட சரி. இதுதான் நம்முடைய தினசரி கிளார்க் வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவம். அது போராது. இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி உடலை நல்லாவும் வச்சுக்கணும் இல்லையோ? இந்த அக்கறையோடு ஒவ்வொருவரும் இந்த உடல் பயிற்சியில் மூச்சு பயிற்சியை ரொம்ப முக்கியமாக கொள்ளுங்க. இது அவசியம் என்று கூறி இதோட இதை நிறுத்துகிறேன். அடுத்த பயிற்சி பற்றி மறுபடியும் சிந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம்.